அப்பேற்பட்ட அந்த ஆனந்த ஐயப்பனை ஐயப்ப பக்தர்கள் தன் மேனியெல்லாம் சந்தனத்தை பூசிக்கொண்டு கன்னி பூஜையில் ஆட்டமாடி பாட்டு பாடி கொண்டாடுவார்கள். இந்த நாரதனும் நானும் தன் உடம்பெல்லாம் சந்தனத்தை பூசி வந்திருக்கிறேன். இந்த சந்தனம் மணக்க வேண்டும் என்றால் சபரிமலை சந்தனத்தை பாடணும். சரவணனே, இந்த உலகத்துல எல்லாமே சொல்லி தெரிஞ்சுக்கிடுவாங்க என்னன்னு, ஆனா சொல்லாம வருவது என்னன்னு தெரியுமானே? அதானே காதல். ஏன்னா இளைஞர் பட்டாளம்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, காதலிக்காத ஆள் யாராச்சும் இருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய பேர் கல்லூரிக்கு கல்வி கற்க போறீங்களோ இல்லையோ, காதலிக்கதே அதிகமா போறீங்க. அதனால இந்த இளைஞர்கள் பட்டாளத்துக்கு ஒரு கருத்துனே, புலிக்கு முன்னாடி போன மானும் இந்த பொண்ணுக்கு பின்னாடி போன ஆணும் பொழைச்சதா சரித்திரம் இல்லை. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்லிக்கொண்டு எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப கோவில் தண்ணீரிலே சந்தனம் மணக்குது, எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது, இந்த மானவூரத்தி அங்கே